ஹாய், ஹலோ, வணக்கம். அ யாரையாவது குறை சொல்லியிருக்கீங்களா? இதுவரைக்கும் யாரையாவது குறை சொல்லியிருக்கோமா? கேள்வி கொஞ்சம் தப்புன்னு நெனைக்கிறேன். யாரையாவது குறை சொல்லாம இருந்திருக்கோமா? இதுதான் கரெக்டான கேள்வி. யாரையாவது குறை சொல்லாம இருந்திருக்கோமா? அப்படிங்கிற கேள்விய யார்கிட்டயாவது நீங்க வச்சீங்கன்னா, ஹானஸ்ட்டா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, ஒருத்தர பத்தி இல்ல ஒரு விஷயத்த பத்தி குறை சொல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ, இது குறை சொல்றதுனால என்ன நன்மைகள் அப்டின்னா, ரொம்ப கம்மி. இல்லையா? இல்லவே இல்ல. அதை விட தீமைகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா, அ இன்னொருத்தர பத்தி குறை சொல்றதுக்கு நாம யாரு? ஸோ, நம்ம அ அ யாருமே வந்து முழு மனிதர்கள் கிடையாது. நம்மலாம் 100% இருந்தா தான், நம்ம அடுத்தவங்கள குறை சொல்றோம் அப்டிங்கிற அந்த அந்த ஒரு லாயக்குக்கு நம்ம போவோம். இல்லையே! நம்ம அப்படி இல்ல. அப்படின்னும்போது, உங்களுக்கு இன்னொருத்தர பத்தி குறை சொல்ற உரிமை எங்கேருந்து வந்தது? நெறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்மள விட அ வசதி வாய்ப்புகள்ல அதிகமா இருந்தாங்கன்னா, அந்த ஆதங்கம் சில நேரங்கள்ல குறையா வெளில வரும். இல்ல நம்மள விட அவங்க ஏதோ ஒரு வகையில அ பெட்டரா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும்பொழுது, அதோடைய பெருமல் சில நேரங்கள்ல குறையா வரும். இந்த மாரி குறைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. சில பேருக்கு அ அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனா அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது அவங்கள குறை சொல்லி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி நெறைய மனிதர்கள் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உட்பட. நமக்கு தெரியாது. அடுத்தவங்கள நம்ம குறை சொல்றோம் அப்படிங்கிற விஷயமே தெரியாம, நெறைய பேர நெறைய விஷயங்களுக்கு நாம குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்படி குறை சொல்றதுங்கிறது ஆரோக்கியமான விஷயமான்னா, அப்படி இல்ல அப்படிங்கிறது நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர நீங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தவங்க யாரோ ஒருத்தங்க உங்கள குறை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த, ஒரு உத்வேகத்த நீங்களே குடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ கூடுமான வரைக்கும் யாரையும் குறை சொல்லாம இருங்க. ஏன்னா, குறை சொல்றது வந்து ரொம்ப சுலபம். அந்த மாரி வாழ்ந்து காமிக்கிறது கஷ்டம். ஏன்னா, அ ஒருத்தங்கள நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்? என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து யாரையுமே இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குறை சொல்றதில்ல. அப்படி குறை சொல்றது அவரு அவரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, யாரையாவது நான் குறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற 1, 2 நிறைகள நான் நெனச்சு பார்ப்பேன். ஸோ அந்த நிறைகள நீங்க நெனச்சு பார்க்கும்பொழுது, அவங்கள பத்தி குறை சொல்றதுக்கான அந்த தாட்டே உங்களுக்கு வராது. ஸோ கூடுமான வரைக்கும் குறைகள குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லையா, அறவே நீக்குங்கள். அதுதான் வந்து ஒரு அ என்ன சொல்றது? மனித உறவுக்கு அதுதான் பலம், அதுதான் பாலம். ஸோ, இந்த வீடியோக்கு அப்புறம் கூடுமான வரைக்கும் யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆ 2வது நீங்க குறை சொல்றதுனால, நீங்க பெரிய ஆளுன்னு நீங்க நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி கிடையாது. குறை சொல்லுகின்ற மனிதர்கள் எல்லாருமே தாழ்ந்து தான் போகிறார்கள், தாழ்ந்து தான் போயிருக்கிறார்கள். ஸோ, மீண்டும் மீண்டும் என்னுடைய வலியுறுத்தல் இதுதான். முடிஞ்ச வரைக்கும் யாரையாவது நம்ம குறை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நெனப்பு உங்களுக்குள்ள வந்தாலே, ஏதாவது பண்ணி அத நிறுத்திருங்க. அப்படி இல்லையா, அவங்கள பத்தி ஒரு 2 பிளஸ்ஸாவது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த 2 பிளஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க உங்களுடைய நினைப்புக்கு கொண்டு வரும்பொழுது, அவங்கள பத்தின குறை உங்க மனச விட்டு, உங்க எண்ணங்கள விட்டு நீங்கிடும். இது மிகவும் உறுதியான ஒரு சான்று. முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி.